இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2026 டி20 உலகக்கோப்பை போட்டி. மேட்ச் 27 இன்று பிப்ரவரி 15 2026 கொழும்புவில் உள்ள ஆர். பிரேமதாசா மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியின் விரிவான ஒரு அலசல். அபிஷேக் சர்மா விளையாடுவாரா? ஆம், அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த போட்டியில் நமீபியாவுக்கு எதிராக உடல்நலக் குறைவு காரணமாக அவர் விளையாடவில்லை. இருப்பினும் தற்போதைய தகவல்களின்படி அவர் முழுமையாக குணமடைந்து தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் அவர் விளையாடுவதற்கான வலுவான சமிக்ஞைகளை அளித்துள்ளார். இந்திய அணியின் பந்துவீச்சு கட்டமைப்பு. கொழும்பு மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால். இந்தியா தனது பந்துவீச்சு வரிசையை அதற்கு ஏற்ப அமைத்துள்ளது. சுழற்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்ஸ் இந்தியா 3 முதல் 4 சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது. அக்சர் படேல் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் முதன்மை தேர்வாக உள்ளனர். மைதானத்தின் தன்மையை பொறுத்து குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரில் ஒருவர் சேர்க்கப்படலாம். கூடுதலாக அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகியோரும் பகுதிநேர சுழற்பந்து வீச்சாளர்களாக உதவ முடியும். வேகப்பந்து வீச்சாளர்கள் பேசர்ஸ் இந்தியா 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கும். ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆல் ரவுண்டர் ஆகியோர் உறுதி. மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளராக அர்ஷ்தீப் சிங் அல்லது முகமது சிராஜ் விளையாடுவார்கள். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பலம். பாகிஸ்தான் இந்த முறை ஒரு ஸ்பின் ஹெவி சுழற்பந்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அணியாக காட்சியளிக்கிறது. வேகப்பந்து வீச்சாளர்கள் ஷாகின் அப்ரிடி மற்றும் நசீம் ஷா ஆகியோர் வேகப்பந்து வீச்சை வழிநடத்துவார்கள். ஆல் ரவுண்டர் பஹீம் அஷ்ரப் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சுழற்பந்து வீச்சாளர்கள் ஸ்பின்னர்ஸ் பாகிஸ்தான் அணியில் சுழற்பந்து வீச்சு மிகவும் வலுவாக உள்ளது. டாமிட்டராக டாமினன்ட் இருக்கும் சுழற்பந்து வீச்சாளர்கள் 1. அப்ரார் அகமது ஆப்ரா அஹ்மத் பாகிஸ்தானின் மிஸ்டரி ஸ்பின்னர் என அழைக்கப்படும் இவர் பந்தை இருபுறமும் திருப்பும் ஆற்றல் கொண்டவர். 2. உஸ்மான் தாரிக் இவரது விசித்திரமான பந்துவீச்சு முறை போலிங் ஆக்ஷன் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. 3. சாம் அயூப் தொடக்க ஓவர்களிலேயே பவர் பிளே சுழற்பந்து வீசி விக்கெட் எடுப்பதில் இவர் வல்லவர். இவர்களை தவிர அனுபவம் வாய்ந்த ஷதாப் கான் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோரும் அணியில் உள்ளனர். முக்கிய தகவல். கொழும்புவில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கை கூறுகிறது. ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் பந்துவீச்சாளர்களுக்கு பந்தை கையாள்வதில் சவால் இருக்கலாம்.